வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஜயவரதராஜின் ஒக்கலொலி. சும்மா ஏதோ பேசணும்னு தோணுச்சு, அதான் அப்படியே ஆன் பண்ணி பேசுகிறேன். அப்படியே வேலை போயிட்டுருக்கு, தூக்கம் இல்லை, அப்படியே கடுப்பு, எரிச்சல், கோவம், இந்த ஏமாற்றம் எல்லாம் அப்படியே எமோஷன்லாம் கலந்து வரும் ஒரு வேலை முடிக்கிறதுக்குள்ளே. அது எல்லாருக்கும் இருக்கிறது தான் அப்படியே போயிட்டு சரி எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் போயிட்டுருக்கு. சரி நம்ம கூட கொஞ்சம் நேரம் பேசுவோம். அப்புறம் எரியும் நெருப்புக்கு நல்ல இது வரவேற்புங்களில் நிறைய பேர் எனக்கு மெசேஜில் அதிகமாக பார்த்தது நான் அழுதுட்டேன்னு நிறைய மெசேஜ். நம்ம எல்லாருமே கல் நெஞ்சு, நமக்கெல்லாம் தண்ணியே வராது கண்ணில் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வரும் அப்படின்னு ஓக்கலொலி ப்ரூவ் பண்ணிருச்சு. இந்த பாட்காஸ்ட் ஆரம்பித்ததே நான் முதல்ல செல்ஃபிஷாக எனக்காக தான் ஆரம்பிச்சுக்கிட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி டவுனாக, அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சரி எனக்கு உள்ளே இருக்கிற பாரத்தையாவது ஸ்பாட்டிஃபைல கொட்டிடலான்னு சொல்லிட்டு நான் பேச ஆரம்பித்தது. அது இவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது என்னோடய ஐடியாவிலே இல்லை. இவ்வளோ தூரம்னா இவ்வளோ பேரை போய் சேரும்னு இல்லை. எபிசோடெலாம் பார்த்தீங்கன்னா ஜோக் எபிசோட் தான் ஆரம்பித்தேன். நானும் ஷாராவும் அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு எப்போதும் போல் டெம்பிள் மிக்கி மாதிரியே எல்லோரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு உலகம் வாழ்க்கை மனித பதர்கள்னு தான் இருக்கும். அது இப்போவும் பார்த்தீங்கன்னா அது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வியூஸில் இருந்துச்சு. ஏன்னா அது எதிர்பார்த்தது தான். விஜயவரதராஜ் ஷாரானா ஜோக் பண்ணுவாங்க, எதாவது கலாய்ப்பாங்கன்னு. அப்படியே அடுத்ததும் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. 4 பேர் உட்காந்து ஷும்மி மாதிரியே நானும் பண்ணணும், ஷும்மி டீம் கிட்டலாம் ஃபைல்ஸ்லாம் அமைச்சு செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குலாம் சொல்லி ரிவ்யூலாம் கேட்டேன். ஒரு பதட்டம், அது எக்ஸாம் எழுத போகிற மாதிரி. அது ஜெயிக்கணும், நல்லா பண்ணணும், ஆல்ரெடி ஒருத்தங்க இருக்காங்க, நம்ம யூடியூப்லேருந்து வந்திருக்கோம், நம்ம நல்லா பண்ணணும் ஒரு பயம். இப்போ வரைக்கும் அந்த பதட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பண்ணுறதுன்னு அந்த ஒரு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி காட்டணும். நீ பாட்காஸ்ட் வரீங்கன்னா ஒழுங்காக பண்ணுவீல வரதராஜ் அப்படிங்கிற பயம் மாதிரி தான் 2 எபிசோடு இருந்துச்சு. இந்த ஒய் மென்ஸ் டே அந்த எபிசோடு மட்டும்தான். அன்னைக்கு காலையில் அந்த கார் ஆக்சிடெண்ட்டுக்கு அதை நடந்த உடனே டல்லு, யார்ட்டையாவது சொல்லுமே அப்படி சொல்லிட்டு நானே ஃபோன் ஆன் பண்ணி படக்குன்னு பேசிட்டேன். அது விட்டுட்டேன். சரி இதெல்லாம் யாரும் கேட்க போகிறா, ஜோக்கு தானே பேசுவோம். திடீர்னு பார்த்தா கடை மெசேஜ், நல்லா இருக்குது. சோலோ பாட்காஸ்ட்னு ஒன்று இருக்குங்கிற ஐடியாலாம் இல்லை. சோலோ பாட்காஸ்ட் பண்ண போகிறேன் கூட கிடையாது. தோணுச்சு அப்படியே அந்த போகிறேன், ஃபோனை ஆன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் மைக் கூட யூஸ் பண்ணுறதில்ல, ஃபோனு தான். வந்துருக்கும் போது தான் சரி இதில் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது போலன்னு சோலோ பாட்காஸ்ட்டில் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜோக்கை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம படித்தது, பார்த்தது, பேசினது, பழகினது அப்படின்னு இந்த ஃபோன்லேயே சொல்லிப்போம் அப்படின்னு தான் ஓக்கலொலி ஆரம்பித்தது. நடுவில் மனோஜ்குமாரை வச்சு இது இன்சுலின் ஜாம்பிஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் கிருஷ்ணபிரசாத்தோட காதல் கொண்டே உட்காந்து பேசினேன். குருபாயோட டிப்ரெஷன் பாட்காஸ்ட் சும்மா கூப்பிட்டாங்க. அந்த டைமில் எனக்கு ஐடியாவே இல்லை, பண்ணும்போது நம்ம தனியாக பண்ண போகிறோம்ல. அப்புறமா சரி நம்ம தனிப்பட்ட வரதராஜன் ஒன்று இருக்கும்ல, அதை உங்ககிட்ட பேசுவோம். இதெல்லாம் படித்தாங்க, அதெல்லாம் பார்த்தாங்க. இப்போ கூட பாருங்கள், பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே தூக்கம் கட்டுது, அப்படியே வேண்டிருக்கு. ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மாதிரி உங்கள் வாய்ஸ் தூங்குறதுக்கு நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. என் வாய்ஸ் எல்லாம் அப்படி சொன்னதே ஒரே ஆள் நீங்கள் தான். அது ஒன்று. சரி 36 எபிசோடு கிட்ட போட்டேன். ஹாப்பி, எல்லோரும் ஹாப்பி. அதிகமாக தெரிய வந்தது பேச ஆள் இல்லாமல் தனியாக நிறைய பேர் இருக்காங்க தெரிய வந்துச்சு. அனுப்புகிற ஃபேன்லாம் பார்த்திங்கன்னா நான் மெல்பர்னில் டாக்டராக இருக்கேன், நியூசிலாண்டில் சீஃப் சயின்டிஸ்ட்டாக இருக்கேன், இந்த நாட்டில் ஆஸ்ட்ரோனாட்டாக இருக்கேன் அப்படின்னு எல்லாம் பெரிய பெரிய பதவி, பெரிய பெரிய போஸ்ட்டு. அவங்க ப்ரொஃபைல்லாம் பார்த்தா பயங்கர ரிச்சாக, பெரிய காரு, பெரிய பெரிய பில்டிங்கில் இருக்கிற மாதிரி, லேக் வியூவிலலாம் இருக்கிற மாதிரி. ஆனால் பார்க்க தான் அப்படி இருக்கும், தனியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம், பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல் அப்படின்னு அவங்க சொல்லும் போது தான் புரியும். உண்மை அதுதான். காசு அனுப்புகிறோம், வேலைக்கு நீங்கள் வந்தாச்சு, ஆனால் உட்காந்து வாய் விட்டு பேச ஆளுங்க கிடையாதுங்க. ஒருத்தர் நார்வேன்னு நினைக்கிறேன், நார்வேலேருந்து ஒருத்தர் ஒரு தூரத்தில் ஒரு லேக்கு, அங்கே போய் அவர் மட்டும் தான் உட்காந்துக்கிறார். அந்த ஊரே அப்படி தான் இருக்கும். உட்காந்துட்டு அங்கே ஏதோ செல்ஃபோனில் ஓக்கலொலி கேட்குற மாதிரி போட்டு இப்படி தான் தர டெய்லி கேட்பேன். அப்போது எனக்கு தோணுச்சு, இங்கே சென்னையிலேருந்து நான் ஒருத்தன் பேசுகிறேன் ஃபோனை ஆன் பண்ணி, ஏதோ ஒரு கடைக்கோடியில்
ஒரு ஆள் வந்து நம்ம ஊருக்காரன் நம்ம மொழி ஒருத்தன் பேசுகிறான்னு நார்வேயில் ஒரு லேக் ஓரமாக ஒரு ஆளால் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு சன்பாத் எடுத்துகிட்டு கேட்க முடியுதுன்னா அப்போது எந்தளவுக்கு இல்லை நம்ம கனெக்ட் ஆகிருக்கோன்னு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அமெரிக்காலேருந்து அதிகமாக ஃப்ரான்ஸு ஜெர்மனிலேருந்துலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர், அவங்க 2 பேரும் ஃபேன்ஸ் மாறி மாறி போஸ்ட் அனுப்புவாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட பர்சனல் ஃபேன்ஸ்லாம் நிறைய வோக்கல் ஒலி மூலமாக எனக்கு வந்துச்சு. இப்போ கூட யாராவது இப்போலாம் பார்த்தாங்கன்னா முதல்ல வோக்கல் ஒலி கேட்டிருக்கேன் சூப்பர், அதுக்கப்புறம் டெம்பிள் பக்கீஸ்ன்றாங்க. அது எனக்கு ஹாப்பி தான். இந்த ஜேர்னி அப்படின்னு சும்மா சொல்கிறதுக்காக தான் அப்படி சும்மா ஆன் பண்ணி பேசினேன். நோ இன்டென்ஷன், நோ டாபிக். இன்றைக்கி சும்மா ஒரு 10 நிமிஷம் பேசினா கூட கண்டுக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேலையை ஷூட்டிங் பார்க்க போயிடணும். அந்த கேப்பில் உங்ககிட்ட உளறிட்டு போயிடுறேன். இப்படி வச்சுக்கோமா, டெய்லி கொஞ்சம் நேரம் பேசுகிறேன். டெய்லி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் புலம்புறேன். புலம்பிட்டு ஒரு எபிசோடாக போட்டுடுறேன். நீங்கள் உட்காந்து அதை பொறுமையாக கேளுங்க. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, எமோஷ்னல் என்ன தான் நம்ம வந்து மூளை பயங்கரமாக வேலை பார்த்து சுறுசுறுப்பாக புத்திசாலித்தனமாக இருந்தாலும் எமோஷ்னலில் அதுங்கிறது எவ்வளோ தூரம் நம்மளை போட்டு ஆட்டுது அப்படிங்கிறது நிறைய வரும். அதெல்லாம் பேசுவோம், ஒரு நாள் அதெல்லாம் பேசுவோம். வெண்ட் அவுட்டு தான், புலம்பல் தானே இது. அது அப்புறம் எனக்கு கொஞ்சம் நான் சொல்கிறது ஹாப்பி ஏஜில் இந்த ஹாப்பிங்கிற மோடே இல்லை. ஹாப்பி சேடோ, இன்றைக்கி நாள் நல்லா போனால் போதும் அப்படிங்கிற ஒரு இதுதான். கொஞ்சம் இந்த வேக்சினேஷன் போட்டு இந்த கொரோனா போச்சுன்னா கொஞ்சம் எல்லாம் நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்தால் சரியாகும். இந்த தியேட்டராவது தொலையலாம், அதுவும் திறக்க மாட்டேன்றாங்க. சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு சுயநலமாக என் படம் வரணும், ஜனங்களுக்கு அப்படி இல்லைல்ல. அதெல்லாம் முடிஞ்சு வரட்டும். இது ஒரு கல் மாதிரி கணக்குது அப்படியே ஹார்ட்டில், அப்படியே எடுத்து போடவே முடியல, போட்டு அமுக்குது. என்னடா அப்படின்னு எவ்வளவுதான் போராட வேண்டியது இருக்கும்னு ஒரு அலுப்பு தட்டும் சில சமயம். அன்றைக்கி நாளில் பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நாள் வரும். அட என்னடா அப்படிங்கிறது ஒரு நாள் வரும். திரும்பி மறுநாள் பார்த்துக்கலாம் அப்படிங்கும். திருப்பி ஒரு நாள் என்னடாங்க, திரும்பி மறுநாள் ஆடா போடா அப்படின்னு வரும். ஆடா போங்கடா அப்படின்னு வரும். என்னை விட்டுருங்கடா அப்படின்னு வரும். திருப்பி பார்த்துக்கலான் இருக்கும். இந்த மனசு இந்த ஏறி 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 இறங்கும் கிராஃப் மாதிரி. அதில் போட்டு உழண்டுக்கிட்டே இருக்கேன். சரியாயிரும், எல்லாருக்கும் சரியாகுது, நமக்கும் சரியாகும். அது நிதிந்தர், அது பாசிட்டிவிட்டி டாக் மாதிரி இல்லைங்க நீங்கள் பேசுகிறது. வாழ்க்கை என்பது வெற்றி ஜெயங்கள் உழையுங்கள் தோழர்கள், அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாருக்கும் லைஃப் ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறத வந்து ஏதோ ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குன்னு எழுதியிருந்தார், அவ்வளோதான். இன்னொரு பையன் கூட சொல்லியிருந்தான், நிறைய புக்கு படிச்சிருக்கேன்னு நீ காட்டிக்கலண்ணே, நான் படித்த மாதிரி நீயும் படிக்கலான்னு சொல்ல வரேன், எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா. அவ்வளோதான் அந்த பாட்காஸ்ட்டில் சொல்ல வர்றதே. அறிவு ஜீவி அப்படிங்கிற விஷயத்தை வந்து தூக்கி போட்டு உடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடது. அப்படி அதுக்குன்னே வாழ்க்கையை செலவு பண்ணுறவனை விட எல்லா விஷயமும் எல்லோரும் கற்றுக்கலாங்கிறது அவங்கவுங்களோட செல்ஃப் டைம் தான். அது வந்து சில பேருக்கு அமையாமல் இருக்கும், ஆனால் அது வராது அப்படிங்கிறதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அதனால தான் இங்கிலீஷ் பாட்டெலாம் பார்க்கலாம், உங்களுக்கு கிண்டலாக இருக்கும், அது கேட்டு தான் பாருங்கள், புக்கெல்லாம் படித்து தான் பாருங்கள். உலகம் எவ்வளோ பெருசுன்னு தெரிய வரும்போது தான் நம்ம எவ்வளோ குட்டியாக இருக்கும்னு தெரிய வரும். அது பேல் ப்ளூ டாட் மாதிரி நம்ம குட்டி, நம்ம தோண்டு சின்னோண்டு, நம்ம இவ்வளோ பெரிய மில்கி வேலை நம்மளாம் ஒரு மேட்ரே இல்லை, ஸ்பெக் ஆஃப் டஸ்ட் அப்படிம்பாங்க, தூசி. அந்த தூசிக்குள்ளே இருக்கிற மண்ணை பொழந்து போட்டு நீ ஒரு நாடு, நான் ஒரு நாடு, நீ ஒரு ஸ்டேட்டு, நான் ஒரு பார்ட்ரு. உண்மையிலே ஒருத்தன் இந்த உலகத்தை படைச்சிருந்தானா அவன் பார்த்தானா சிரிப்பான்ல, கொத்தா தம் தூண்டுகிற அவன் கண்ணில் என் கண்ணுக்கே நீ தெரில, நான் உனக்கு ஆட்டம் அப்படின்னு நினச்சி. அவருக்கு நம்மளால் அப்படியே அந்த கடுகு உருண்டை மாதிரி தான் இருப்போம் பூமி பார்க்குறதுக்கு. ஃப்ரெண்டு திடீர்னு இருப்பார், பகுத்தறிவு பேசுகிறீங்க, என்ன கடவுள் இருக்காருன்னு சொல்லலடா,
ஆனால் நமக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா எவனோ ஒருத்தன் பிளான் போட்டு நம்மளை செய்கிற மாதிரி தெரியுது. இப்போ அப்படி 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 நடக்கும்போது தானே ஒருத்தன் இருக்கான்னு டவுட்டே வருதுன்னு சிரிச்சுப்போம். தூக்கம் கட்டிங், இட்ஸ் ஃபக்கிங் கட்டிங் இன் மை ஐஸ். 3 மணிக்கு உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கேன். வாங்க நான் போய் பொழப்ப பார்க்குறேன், சரியாயிரும். திருப்பி நாளைக்கு வந்து குட்டி ஓக்கலொலி போடுறேன். உங்கள் விஜயவதராஜின் ஓக்கலொலி.